ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நகை அடகு கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான தாந்திரிக முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகை எதுக்காக அடமானத்துக்கு போகுது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தங்க நகைகளை வாங்கி சேர்க்கணுன்னு தான் ஆசைப்படுவோம். நம்ம வீட்டின் ஐஸ்வர்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தி இந்த சொர்ணத்திற்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் ஏற்பட வீட்டில் தங்க நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருப்பதும் ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் தங்க நகைகளை அடகு வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. தங்கத்தை அடமானம் வைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டலக்ஷ்மியை மகாலட்சுமியை கொண்டு போய் வெளியில் விடுறதுக்கு சமம்னு சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அடிக்கடி அடகு போவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? சில பேர் தங்கம் வாங்கிய நேரம் அவங்களுக்கு மேலும் மேலும் தங்கத்தை சேர்க்கும். சில பேர் தங்கம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாங்கிய நகையை போட்டு அழகு பார்ப்பதற்குள்ள அடகு நடைக்கு போயிடும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தங்க நகை அடிக்கடி அடகு போகிறதுக்கு அந்த நகையில் இருக்கக்கூடிய தோஷம்தான் காரணம். அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டி அந்த நகையில் விழுந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஒருத்தவங்க அந்த நகையை வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் வாங்க முடியாமல் இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த நகையை யாராவது நமக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்டாக கொடுக்கப்பட்ட தங்க நகை மன திருப்தியோடு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் கூட அந்த தோஷம் அந்த நகையில் இருக்கும். சில பேர் சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக வேறு வழி இல்லாமல் கடனை வாங்கி கூட தங்க நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. நமக்கு சீராக வந்த அந்த நகை அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் தானே கொடுத்துருப்பாங்க. அதனால் கூட அதில் ஒரு வகையான தோஷம் இருந்திருக்கும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய நகையில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். அதனால தான் அந்த நகை அடிக்கடி அடகு கடைக்கு போயிட்டுருக்கோம். நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த தோஷத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணலாம். சாயந்தரம் 6 மணிலேருந்து இரவு 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் நகை எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெள்ளி கொலுசாக இருக்கலாம், சின்ன மூக்குத்தியாக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு மஞ்சள் துணியில் அந்த நகையை கட்டிக்கோங்க வச்சு. அப்புறம் நல்ல அம்மன் ஃபோட்டோ வச்சு, மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிதான், வாராகி அம்மா ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு அம்மன் ஃபோட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டிருக்கணும். நீங்கள் உங்களோட குல தெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு கைப்பிடி உப்பு, ஒரு கைப்பிடி அரிசி, பச்சரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அந்த தாம்பூலத்தில் மேலே வைங்க. அதுக்கு மேலே இந்த மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய தங்கம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் மேலே வச்சுடுங்க. இந்த தாம்பூலத்தட்டை யாரு கண்ணிலையும் படாத அளவுக்கு ஒரு இடத்துல பத்திரமா வச்சுடுங்க. பௌர்ணமி தினம் அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த தங்க நகை அந்த பச்சரிசி உப்பு கலவையில் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த நகையை எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கேற்றி மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. மேலும் மேலும் எங்கள் வீட்டில் தங்கம் சேரணும், நகை அடகுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் வச்சு நீங்கள் நகையை பத்திரமா பீரோவில் வச்சுக்கோங்க. தங்கத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது தங்கத்தை விட்டுட்டு காணாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். தங்கம் மேலும் மேலும் நமக்கு சேரும். அது மட்டும் இல்லை, தங்க நகை அடகு கடைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம நகை நம்ம கூடயே இருக்கும். அதை அடகு வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வந்துடும், நகை அடகுக்கு போகாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ அடகு கடையிலேருந்து பேங்க்லேருந்து இப்போ நகையை மூட்டுட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே எடுத்து நம்ம பீரோவில் வச்சுக்கக்கூடாது, இல்லை நம்ம போட்டுக்கக்கூடாது. அந்த நகையை 1 மணி நேரம் பன்னீரில் யமகண்ட ராகு காலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த நகையை அப்படியே பன்னீரில் 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து பச்சை பால் இருக்குது பார்த்திங்களா, காய்ச்சாத பால், பசும்பால், அதில் போட்டுருங்க. அதில் 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க கல்லுப்பு மேலே. இதை வச்சதுக்கப்புறம் நீங்கள்
கல்லுப்புலேருந்து எடுத்துட்டு உங்களோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா வணங்கிட்டு எப்பொழுதும் இந்த நகை என்கிட்டே இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசார உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ உங்கள் குலதெய்வத்தோடு சேர்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் போட்டு பார்க்கணும். கண்ணாடியில் உங்களை நீங்களே பார்த்துக்கணும். நீங்கள் நகையை போட்டதுக்கப்புறம் கண்ணாடியில் உங்கள் நகையை நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழட்டி எடுத்து பீரோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்துலையும் நகை உங்களை விட்டுட்டு போகாது. எப்பொழுதுமே அந்த நகை உங்களை சுற்றி சுற்றி தான் வரும், உங்கள்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் வைக்க போகிறீங்கன்னா கூட திரும்ப கொஞ்சம் நாள்லே ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணும், அந்த நகையை நீங்கள் முற்றுவீங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த நகை உங்களை விட்டுட்டு போகவே போகாது, உங்கள் கூடயே தான் இருக்கும். இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன் பெறுவீங்க. இது 2 மெத்தடுமே 2 எளிய இந்த 2 தாந்திரிக பரிகாரமும் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு பலன் தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி உங்களோட நகைகளை உங்கள்கிட்டே நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் செல்வ செழிப்போடையும் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.